Hi மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரேக்ஃபாஸ்ட் தான் கவர் பண்ணலாம்னு வந்திருக்கோம். இப்போ நம்ம வீடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் தேடி போயிட்டு இருக்கோம். அதுல வந்து இது ஒரு ஐகானிக் ஸ்பாட்னு சொல்லலாம். ரொம்ப வருஷமா இவங்க வந்து ரோஸ் மில்க்கு பேர் போனவங்க. மயிலாப்பூர் ரோஸ் மில்க் அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு இவங்க கடையோட பேரை சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஐகானிக் ஸ்பாட். அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வருஷமா இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கரண்டா எவ்வளவு ரேட்டு கொடுக்குறாங்க, அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் தான் நம்ம வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலாத்தி. இவங்க எங்க லொக்கேட்டா இருக்காங்கன்னா சித்ரகுளம் நார்த் ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ்லயே இவங்களோட ஷாப் இருக்கும். இந்த இடத்துல வந்து எவ்வளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல்ல பாருங்க. இந்த வீடியோக்கு வந்து ஐப்பு கொடுக்குறீங்க. இப்ப போலாம். வணக்கம் சார். என் பேர் ரவிசங்கர். ஓகே, இது எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 26 வருஷம் ஆகுதுமா. ரோஸ் மில்க்னாலே எல்லாருக்குமே ரோஸ் மில்க் ரைட் சைடுல அது எங்க மாமா கடை. இது வந்து நம்ம ஆரம்பிச்சது. ஓ சரி. இல்ல இப்போ வந்து என்னன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துட்டு இருக்கீங்களே, எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? உங்களுக்கு அது போதுமா? எனக்கு பெருசா இது யாரும் இல்ல, ஸ்டாஃப் எல்லாம் இல்ல, கிச்சன் நானே தான் பாத்துக்கிறேன். ஆரம்பத்துல எவ்வளவு விலை கொடுத்தீங்க இட்லி? ஆரம்பத்துல பொங்கல் வந்து 5 ரூபா கொடுத்தோம், வடையெல்லாம் வந்து 1.25 ரூபா கொடுத்தோம், இட்லி வந்து 3 ரூபா 2 ரூபா கொடுத்தோம். இப்போ வந்து டேஸ்ட் எல்லாமே ஃபிளேவர் கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு இல்லையா உங்க கிட்ட? இல்ல கொஞ்சம் காரமா தான். ஏன்னா கொஞ்சம் வாங்க உள்ள வாங்க, கொஞ்சம் லைக் பண்றவங்க இதுவா தான் கேக்குறாங்க. ரொம்ப ஸ்பைசி இருக்காது. ரொம்ப இல்ல, பொடி தோசையில மட்டும் தான் நல்ல காரம். பொடி தோசையில மட்டும் இருக்கும் காரம். ஏன்னா மோஸ்ட்லி பேச்சுலர்ஸ் கொஞ்சம் காரசாரமா கேட்பான்றதுனால அது போடுறோம். அதே மாதிரி ஈவினிங்ல மஷ்ரூம் மசாலா, பன்னீர் மசாலா இருக்கும். அது கொஞ்சம் லைட்டா ஸ்பைசியா தான் இருக்கும். மசாலாவும் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அதுல நீங்க வந்து எல்லாரும் கேக்குறவங்க விரும்பி கேக்குறதுனால மக்களுக்காண்டி குடுக்குறீங்க. ஆமா, அவ்வளவுதான். கிச்சடி எல்லாமே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு என்ன டேஸ்ட் கொடுத்துட்டு பிரைஸ் இவ்வளவு கம்மியா வாங்குறீங்க, அதுதான் வந்து கேட்டேன். எங்களுக்கு இது போதும், ஒண்ணுக்கு பெரிய கமிட்மெண்ட்லாம் இல்ல. ஒரு சர்வீஸ் மாதிரி, சர்வீஸ்ன்னு சொல்ல முடியாது, நமக்கும் அதுல ஆதான் இருக்கு. ரொம்ப வருஷமா அவங்க இதை சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் மோஸ்ட்லி. 90% பீப்புள் ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். புதுசா வர்றது ஒரு 10% இருக்கும். இவரெல்லாம் ரொம்ப வருஷமா வந்து சாப்பிடுறாரு. இது வந்து செகண்ட் ஜெனரேஷன், உங்க பையனும் சரி பாத்துக்கிறாரு. ஆமா, இப்ப அவர் வந்து செகண்ட் ஜெனரேஷன். நாங்க தான் ஆரம்பிச்சது, நல்லா ஆரம்பிச்சது. ஓகே. அப்போ வந்து கஷ்டத்துல இருக்கும்போது ஆரம்பிச்சோம், அப்படியே கொஞ்சம் பிடிச்சி மேல வந்துட்டோம், அவ்வளவுதான். இல்ல அவர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு, வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சு எனக்கு கடையே போதும்னு போட்டாரு. ஒரு பொண்ணு அவ வந்து பிடிஎஸ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனில இதுல எம்என்சி கம்பெனில சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா. சரி. ஃபைனலா வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இங்க வந்து செம்ம கூட்டம் வரும்னு சொன்னாங்க, அதனால ஏர்லியா கிளம்பி வந்ததுனால எனக்கு வர ரொம்ப பசி எடுக்குது. பேசுற அளவுக்கு பொறுமை இல்லை, என்னன்னு காட்டிடுறேன். பொங்கல் வாங்க வேணாம்னு நினைச்சேன், அவங்களே வச்சுட்டாங்க. கொஞ்சம் கிச்சடி, பொங்கல், வடை, அதுக்கு வந்து தேங்காய் சட்னி, காடை சட்னி, சாம்பார் வாங்கியிருக்கேன். இந்த பக்கம் வந்து 2 இட்லி, வடைக்கறி, அப்புறம் வந்து வடை. இதுல வந்து பூரி வாங்கியிருக்கேன், ஒரே ஒரு பூரி. இல்லை ஸ்பூன்ல டீசெண்டா சாப்பிடுவோம். ஸ்பூன்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க, நம்ம கையில தான் எப்பயும் சாப்பிடுவோம். கிச்சடி வந்து கொஞ்சம் தலை இருக்கு. ஆல்ரெடி இது ஒரு கார சட்னி ஆல்ரெடி பட்டுருச்சு. சரியான சுடு, உள்ள போறதே தெரியல. கார சட்னி காரமா இருக்கு. எனக்கு வந்து பொங்கலை விட கிச்சடி ரொம்ப பிடிக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தாளிப்போட ஃபிளேவர் சூப்பரா தெரியுது. சாம்பாரோட ட்ரை பண்ணுவோம். எனக்கு வந்து கிச்சடினாலே தேங்காய் சட்னியோட ட்ரை பண்ண பிடிக்கும். நான் வந்து சாம்பாரை மேல ஊத்திட்டேன். சாம்பாரோட கிச்சடி நல்லா இருக்கும். நம்ம வந்து ஃபேவரட் தேங்காய் சட்னியோட ட்ரை பண்ணுவோம். சாம்பார்ல ஏற்கனவே வந்து மேல ஊத்துனதுனால இருக்கு. நம்ம வந்து இந்த தேங்காய் சட்னி தான். இந்த
கிச்சடியும் தேங்காய் சட்னியும் இப்படி ஒரு பேர் தெரியுமா? இங்கேயும் சாம்பார் மாதிரி செம்மையா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கிச்சடி உப்புமா இதெல்லாம் பிடிக்காது. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வீட்டுல இதே மாதிரி நான் சாப்பிட்டு பழக்கம். விட்டா உரப்பு இருக்கு. என்னை விட்டா இந்த கிச்சடியை சாப்பிட்டுட்டே இருப்பேன். கிச்சடியோட டேஸ்ட் வந்து அமேசிங்கா இருக்கு. நான் தலை அதுவும் கொதிக்க இப்படி சாப்பிடும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்பிடணும்னு தோணும்ல, அந்த மாதிரி இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 35 rupees. பொங்கலும் கிச்சடியும் ஒரே ப்ரைஸ் தான். பொங்கல் ஆகட்டும் கிச்சடி ஆகட்டும் இன்னும் ஒரு 2 கரண்டி எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. இந்த போர்ஷன் வந்து நான் கம்மியா கேட்டதுனால அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இதை தாண்டி எதையும் நீங்க சாப்பிடவே தேவையில்ல. செம்ம பட்ஜெட்டுங்க. 35 rupeesக்கு நீங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிடலாம். இந்த பக்கமே தேங்காய் சட்னி இருக்கிறதுனால பொங்கலுக்கு அதே வச்சுட்டேன். எனக்கு கிச்சடியோட டேஸ்ட் நாக்கிலே இருக்கிறதுனால சுத்தமா பொங்கலோட டேஸ்ட் தெரியல. நம்ம சாம்பாரோட ட்ரை பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஃபீல் ஆகும். நல்லா இருக்கு. கிச்சடி தாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபேவரட் கிச்சடி அப்படின்றதுனால என்னோட டேஸ்ட் வந்து அது பிடிச்சிருக்கு. பட் வந்து பொங்கலுமே நல்லா தலன்னு கொடுத்துருக்காங்க. கிச்சடி வந்து இவனை ஓவர் டேக் பண்ணிட்டான். அப்படியே உள்ள போறதே தெரியல. வடை வந்து இந்த மாதிரி ஒரு சைஸ்க்கு கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் வந்து 12 rupeesங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்கு. வடை வந்து போட்டுட்டே இருக்காங்க, காலி ஆகிட்டே இருக்கு. நல்லா உள்ள பாருங்க, மெத்து இருக்கு. இது கூட இந்த வடை பொங்கலை வச்சு சாப்பிட்டா நல்லா பொங்கல் கூட சூடா இருக்குப்பா. வடை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. வடையும் பொங்கலும் நல்ல காம்பினேஷன் தான். ஏகப்பட்ட ஜீரகம் போட்டிருக்காங்க. மிளகோட பங்கு கம்மியா இருக்கு. இப்படி இருந்தா நான் பொங்கல் சாப்பிடுவேன். அப்பப்போ மிளகு வந்து டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காது. பொங்கலையும் வடையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னு பயங்கரமா இருக்கு. இங்க வேற சாம்பார் வடை ஃபேமஸ். சாம்பார் வடை வேற வச்சிருக்காங்க. நான் சாம்பார் மேல வடையை ஊத்துனதுக்கு அப்புறம் தான் அந்த ஞாபகம் வந்துச்சு. சாம்பார் வந்து நார்மல் டேஸ்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா சுட சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டா இருக்கு. இவங்களுக்குன்னு ஒரு தனி சுவையா இருக்கு. அரைச்சு விட்ட சாம்பார் தான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம இட்லி தான் சாப்பிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா மிடில்ல சாப்பிடுற மாதிரி ஒரு நேரம் அமைஞ்சிருச்சு. இட்லி வடகரி. இட்லி வந்து இந்த ஒரு சைஸ் கொடுக்குறாங்க. 10 ரூபாயா இட்லி. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கிடைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயங்க. வடகரி நல்லா இருக்கும். சோம்பு தான் மசாலாவா அரைச்சி போட்டிருக்காங்க. அதோட ஃபிளேவர் தான் சூப்பரா இருக்கு. பயங்கரமா மசாலாலாம் போடாம அப்படியே தட்டலா இருக்கு. பைக்ல எடுக்கும் போதே காமிச்சேன் பச்சை மிளகாவை. அது பாருங்க, எல்லாத்துலயுமே சாப் பண்ணி போட்டிருக்காங்க பச்சை மிளகாவை. அதோட காரம் தான். தக்காளி நிறைய போட்டாங்க. தக்காளியோட புளிப்பு. எனக்கு இந்த மாதிரி இருந்தா வடகரி பிடிக்கும். ஓவரா காரம் போட்டு மசாலா போட்டா பிடிக்காது. இது நல்லா இருக்கே. நீங்க கலர் பார்க்கும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன் அவ்வளோலாம் காரமா இருக்காதுன்னு. அந்த தக்காளி நிறைய போட்டதுனால புளிப்பா இருக்கு. பூரி தான். பூரிக்கு வடகரி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க வடகரி. பூரியோட ரேட்டு கேட்டா நானே ஷாக் ஆயிட்டேன். 2 வாட்டி கேட்டேன், என்ன ரேட்டு சொல்றீங்கன்னு. அந்த மாதிரி இருந்தது. 35 rupees தான் 2 பூரி கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து 35 ரூபாய் அப்படின்றது இவங்க யூனிவர்சல் ரேட் கோடு போல. நல்லா அப்படியே கெட்டியா இருக்கு. இப்படிப்பா இந்த பிரைஸ்ல இப்படி ஒரு குவாலிட்டி கொடுக்குறீங்க. பூரிக்கு வந்து கிழங்கும் வடகரியான்னு கேக்குறாங்க. ஏதாச்சும் ஒண்ணு வைக்கிறாங்க. நிஜமாவே சொல்றேன், இப்ப வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்லயே பூரியோட ரேட் 50 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. ஆனா வந்து இவங்க கடை வச்சு 35 ரூபா கொடுக்கறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கு. இந்த மாதிரி கிழங்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஹோட்டல்ல கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா, நல்லா கெட்டியா அந்த மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. சரியான சாப்பிட்டு பூரி உள்ள போறதே தெரியல. சுடுதுபா. பயங்கர பெருசா இருக்கே தோசை. பொடி தோசைங்க. பயங்கர ஃபிளேவரா அரோமா வருது. தொடக்கூட முடியலப்பா. பிளேட்டை விட்டு வெளில போகுது. பயங்கர பெருசு. ஹோட்டல்ல எல்லாம் கொடுப்பாங்களா பெரிய தோசை. நல்ல பசியில இருந்தா இந்த தோசையை சாப்பிடலாம். பொடி கேப்ப இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. எனக்கு உரப்பு சட்னி தான் வந்து டேஸ்ட் தெரியவே இல்லை. அந்த கிச்சடியோட ட்ரை பண்ணேன். உரப்பு சட்னியும் சாம்பாரும் போதும். தேங்காய் சட்னி நல்லா சாப்பிட்டாச்சு. இந்த தோசையெல்லாம் சூடு ஆடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருணும். எனக்கு ஏன் வந்து தேங்காய் சட்னி ஊத்திட்டு வரீங்க கேட்டிருப்பீங்க. அதை பார்த்த உடனே மனசு மாறிடுச்சு.
பயங்கரமா காஞ்சல நெய்ய வந்து தாராளமா ஊத்திட்டாங்க. அதே மாதிரி பொடி நல்லா கிறிஸ்பி, நல்ல ஒரு கிளாஸான ஹோட்டல்ல சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இந்த தோசையை சாப்பிட்ட உடனே. எனக்கு கார சட்னியோட டேஸ்ட் தெரியவே இல்லை, தோசையோட டேஸ்ட்டை அடிச்சு தும்சம் பண்ணிருச்சு கார சட்னி. அல்டிமேட்டான தோசை. எதை ட்ரை பண்றீங்களோ இல்லையோ, இங்க பொடி தோசையை ட்ரை பண்றேன். இதோட பிரைஸ் வந்து 80 rupees கொடுக்குறாங்க, தாராளமா வாங்கலாங்க இந்த பிரைஸ்க்குலாம். இந்த தோசையை பார்த்தோன்னே நான் வடையை மறந்துட்டேன். இங்க பாருங்க, வடை ரெண்டுமே அதே 12 ரூபா தான். மொத்தமாவே கிறிஸ்பியா இருக்கும். எனக்கு வந்து உளுந்து வடை தான் ரொம்ப பிடிக்கும். சட்னின்னு சொல்லிட்டேன், சட்னியை பத்தி பேசுறதுனால. சோம்புலாம் நிறைய போட்டிருக்காங்க, பயங்கர கிறிஸ்பியா சாப்பிடணும்னா இந்த வடை. க்ளோசிங் வேற இடத்துல இருக்கேன்னு பாத்தீங்களா, அங்க டீ காஃபி எல்லாம் இல்லாதனால ரோஸ் மில்க், அவங்களோட ஃபேமஸ் ரோஸ் மில்க். நான் கூட 30 ரூபா இருக்கும்னு நினைச்சேன், ரேட் வந்து எதிர்பார்க்கல. 20 ரூபா தானா இந்த ரோஸ் மில்க். திக்காம்பா இருக்கு. ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து தூக்கலா போட்டிருக்காங்க, நல்லா திக்கான பால்ல தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து காசு இருந்தா மட்டும் தான் உங்களால ரோஸ் மில்க் வாங்க முடியும். பட் வந்து டிஃபன் ஐட்டம்ஸ்ல வந்து ஜிபே இருந்தாலும் போன்பே இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வந்து அது நமக்கு தேவையான விஷயம் இல்ல, இன்ஃபர்மேஷன் தானே. இங்க வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட எல்லாமே செம்ம ஒருத்தங்க, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு கிச்சடி ஃபர்ஸ்ட் பைட்டே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க கிச்சடி ஆகட்டும், சாம்பார்லாம் செம்ம டேஸ்ட். அப்படியே எல்லாமே சுட 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 குடுக்குறாங்களா, சாப்பிடும் போது இன்னும் சாப்பிடணும்னு இன்ட்ரெஸ்ட் தோணுது. நல்ல ஒரு டேஸ்ட்டுமே கொடுத்துருந்தாங்க. அவங்க பூரி எல்லாமே சுட சுட சுட்டு கொடுக்குறாங்களா, பூரியிலேருந்து இட்லியிலேருந்து எல்லாமே சரி, நீங்க கேட்கும் போது சூடாதான் கிடைக்கும். அந்த மாதிரி அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில இவ்வளோ ஒரு டேஸ்டான ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கிடைக்காது. இந்த இடம் வந்து ஸ்பெசிஃபையா நான் சொல்லுவேன், பயங்கர டேஸ்ட்டுங்க. நிஜமாவே வந்து இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஃபன் பாக்ஸ்ல வந்து அந்த இட்லி சாம்பார்லாம் வாங்கிட்டு போறாங்க. பட் வந்து கிட்ஸுக்கே இவ்வளோ ஃபேவரட் அப்படின்னா கண்டிப்பா நம்மலாம் சாப்பிடலாங்க. கிட்ஸு சாப்பிட்டாலே வந்து என்ன சொல்றது, அந்த ஒரு ஸ்பாட் வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு இடம் தான். டேஸ்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கிச்சடி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொடி தோசை தான் வேற லெவலா இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். பாய்.